ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்தராக நம்மளுடைய கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு எந்த கோர்ஸ் வந்து படிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய மார்க் லிஸ்ட்டை வச்சு என்னென்ன கோர்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த 3 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஆட் பண்ணிக்கிட்டு கீழே கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். 88 + 80 / 2. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைடட் பண்ணிங்கன்னா அதுக்கு 84ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். மேக்ஸை டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அதான் உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப். நல்லா கிளியராக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை 2ஆல் டிவைடட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸை டைரெக்டாக 90ங்கிறத டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 174 வந்துடும். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கலான்னு பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் உங்கள் கோர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை பார்த்திங்கன்னா இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் நீங்கள் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 75 ஃபிசிக்ஸ் மேக்ஸு + 82 70 + 90. அதாவது நீங்கள் உங்களுடைய 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி டைரெக்டாக போட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட கட் ஆஃப். அது பார்த்திங்கன்னா 400க்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கலுக்கு இப்போ மெடிக்கல் கோர்ஸுக்கான கட் ஆஃப் எப்படின்னு கால்குலேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மெடிக்கல் கோர்ஸுக்கு மெயினாக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட் தேவை மார்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸு 76, கெமிஸ்ட்ரி 85 மார்க் எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைடட் பண்ணிங்கன்னா கீழே கால்குலேஷன் போட்டிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே, நமக்கு 40.25 கிடைக்கும். திரும்பி பார்த்திங்கன்னா நமக்கு பயாலஜி மார்க்கை 80ன்னு இருக்குங்களா, அதை 2ஆல் டிவைடட் பண்ணோம்னா 40ன்னு கிடைக்கும். பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 40.25 ப்ளஸ் இந்த 40 பயாலஜி டிவைடட் பண்ண இந்த மார்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா 80.25ன்னு கிடைக்கும். அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 160.5ன்னு வரும். அதில் கீழே கால்குலேஷனில் போட்டிருக்கேன் பாரு நண்பர்களே. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரி பியூர் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். அக்ரிக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, அதாவது இந்த 4 சப்ஜெக்டோடையுமே நம்ம 2ஆல் டிவைடட் பண்ணி 4 சப்ஜெக்டையுமே அதை ஆட் பண்ணோம்னா அதோட என்ன மார்க் வருதோ அதுதான் நமக்கு அக்ரிக்கான கட் ஆஃப் மார்க். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 80, பாட்டனி 70, சுவாலஜி 80. இது எல்லாத்தையுமே டிவைடட் பை 2ன்னு போட்டு 2ஆல் டிவைடட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 116 வரும். அதோட கால்குலேஷன் கீழவும் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நண்பர்களே. தேங்க்யூ.